எல்லா உறவுமாகி இருந்தவர் தான் சாய்பாபா. அந்த கருணை வடிவானவர். அவருக்கு எந்த ஒரு பேதமுமே கிடையாது. எல்லா மக்களும் அவருக்கு ஒன்றுதான். அதை உணர்த்ததான் பாபா அந்த மஸ்ஜித் மாயிக்கு அன்றைக்கே துவாரகா மாயி என்று பெயர் சொன்னார். இன்னும் இந்த துவாரகா மாயை பத்தி நம்ம சொல்லணும்னா, இந்த துவாரகா மாயில ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான அத்தனை கேள்விகளுக்கும் பதில் உண்டு. அவனுக்கு உண்டான அத்தனை தேவைகளும் இங்கு பூர்த்தி செய்யப்படும். நியாய தர்மத்தோடு கட்டுப்பட்டு என்னென்ன ஒரு மனிதனுக்கு தேவையோ அத்தனையும் இந்த துவாரகமாயில பூர்த்தி செய்யப்படும். எந்த ஒரு பேதமும் அல்லாது. இதுதான் பாபாவுடைய ஒரு குண அதிசயம். அன்றைக்கே அவர் எல்லோரும் ஒன்று, எல்லோருக்கும் இறைவன் ஒருவர், எல்லாரும் ஒரே குழந்தைங்க தான், ஒரு அன்னையின் குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்றதுக்குத்தான் இந்த பாழடைந்த மசூதியில அவர் வசித்தார். அதற்கு துவாரகமாயி என்றும் பெயரிட்டார்.